வாழ்க ஆரம்பிக்கலாங்க. வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு சிந்தனை உரையாற்ற இருக்கிறவங்க வந்து கே. சாந்தி உமாகாந்தன் அம்மா அவர்கள். அவங்க ஸ்கை யோகா 2002 ஸ்கை யோகாவோட இணைந்திருக்கிறாங்க. பிஏ படிச்சிருக்காங்க, எம்எஸ்சி இன் யோகா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், துணை பேராசிரியராக இருக்கிறாங்க 2010 அவங்க மன்றம், ஸ்கூல்ஸ், காலேஜ், இது தவ மையங்கள் எல்லாம் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தகைய சிறப்புமிக்க அம்மா அவர்களை மனம் என்ற தலைப்பிலே பேசுவதற்காக அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க பேச தொடங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுமா, கேக்குது, பேசலாம். தெளிவா கேக்குதுங்களாங்க ஐயா? எனக்கு கொஞ்சம் உங்க குரல் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நல்லா கேக்குதுமா. நல்லா கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குதுங்கம்மா, நீங்க பேசுங்க. அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். சாந்தி உமாகாந்தனம்மா பேசலாங்கம்மா, அன்மியூட்லயே இருக்குது. அம்மா, நீங்க பேசுறது கேட்கல. மியூட் பண்ணிக்கிட்டாங்க. அன்மியூட் பண்ணுங்க. மைக் பாருங்க, மைக் வரல. அன்மியூட் பண்ணுங்கம்மா. மைக்கை அன்மியூட் பண்ணுங்க முதல்ல. அன்மியூட் பண்ணிட்டேங்க ஐயா. ஓகே, இப்ப பேசுங்கம்மா. இப்ப பேசுங்க. கிளியரா கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குதுங்கம்மா, பேசுங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளர்க வேதாத்திரியம், எறையலும் குருவருளும் துணை நிற்கட்டும். அறிவு திருக்கோயிலின் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். மற்றும் அறிவியல் அரங்கத்தின் தந்தை மாணிக்க வாசகம் ஐயா அவர்களுக்கு வணக்கம். பேராசிரியர்கள் மற்றும் இந்த இணைப்பில் கூடியுள்ள அனைவருக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு மனம். மனித வாழ்வில் முக்கியமான ரகசியமான ஒன்று மனம். மனம்னா என்ன, எங்கிருந்து வந்துச்சு, எப்படி இருக்குன்னு கேட்டா யோசனை செய்வோம் நம்ம மனவளக்கலைக்கு வருவதற்கு முன்னால. மனமில்லாத மனிதனும் இல்லை, மனதை அறிந்த மனிதனும் இல்லை அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. மனம் இருந்தா மனிதன்னு சொல்றோம், மனம் இல்லாத மனிதனை என்னன்னு சொல்றோம்? கோமா நிலையில இருக்காங்க, ஒரு ஜடப்பொருளாகவே கருதப்படும். கோமா நிலையில் உள்ள மனிதனை ஜடப்பொருளாகவே கருதப்படுவோம். உடல் இருக்கும், உயிர் இருக்கும், மனம் இருக்காது. இந்த உடல் அவருக்கும் பயன் இல்லை, பிறருக்கும் பயன் தருவதாக இல்லை. அப்போ நாம் மனதாலேயே வாழ்வை நடத்தி வருகிறோம் என்பதை உறுதி செய்து கொள்கிறோம். மனம்னா என்னன்னு பார்த்தா எடுத்துக்காட்ட முடியாது. மனம்னு என்னன்னு கேட்டா எப்படி நம்மளால எடுத்துக்காட்ட முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது உயிர் போன்று ரகசியமான ஒன்று அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. மனதை விஞ்ஞானத்தால் எப்படி கணிச்சிருக்காங்கன்னு ஞானிகளும் விஞ்ஞானிகளும் எப்படி கணிச்சிருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். விஞ்ஞானத்துல ஒரு வினாடிக்கு எத்தனை அலைச்சூழல்னு கணிச்சிருக்காங்க. சாதாரண மனநிலையில 14-40 வரைக்கும் பீட்டா வேவ்ஸனும், 8-14 வரைக்கும் ஆல்பா வேவ்ஸனும், 4-7 வரைக்கும் தீட்டா வேவ்ஸனும், 1-3 வரைக்கும் டெல்டா வேவ்ஸனும் கணக்கிட்டு இருக்காங்க. இதுல சாதாரண நம்ம சுவாமிஜி, ஞானிகள், சித்தர்கள் எல்லாம் இந்த 14 முதல் 40 வரை இத சாதாரண நிலை அப்படின்ட்டும், 8-14 அலைச்சூழலை சாதாரண அமைதி நிலை என்றும், நம்ம ஆகினை துரியத்துல பலகர நிலையை அமைதி நிலை என்றும், 4-7 என்ற நிலையை சக்தி கல தவத்திலும் நம்ம உணர்றோம். அப்புறம் 1-3 என்ற டெல்டா நிலையை எண்ணமற்ற நிலை, பேரானந்த நிலை, அதை நாம் தவத்துல உணர்வா பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்போ சுவாமிஜி அடிக்கடி சொல்ற
1 to 3 ஃப்ரீக்வன்சியில மனம் இருந்து பழகிட்டா எதையும் நம் மனம் இன்பமாவே நம்ம நினைக்க மாட்டோம் அப்படின்ட்டு சாமிஜி சொல்றாங்க. நம்ம இந்த 1 to 3 ஃப்ரீக்வன்சியை தான் சுத்தவெளி, பூரணம், மெய்ப்பொருள், இருப்பு நிலை என்று ஞானிகள்லாம் சொல்றாங்க. இந்த தவத்துலதான் நம்ம மனதின் வேகத்தை உணர்த்தி இருக்காங்க சாமிஜி. நமக்கு தவம் பண்ணும் போதுதான் மனதின் வேகத்தை நம்ம உணர முடிகிறது. அப்புறம் மனம் என்றால் என்னன்னு பார்க்கலாம். மனம் என்றால் என்ன? கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இறைநிலையின் தன்னிருக்கத்தாலும் சூழ்ந்தழுத்த ஆற்றலினாலும் ஏற்பட்ட இறைத்துகள், விண், காந்தம், பிரபஞ்சம், நட்சத்திரங்கள், பேரண்டங்கள், நவக்கோள்கள் என்ற வரிசையிலும் சூரியனிலிருந்து பூமி, பூமியிலிருந்து சந்திரன், பூமியில் சந்திரன் என்றும் பூமியில் ஒரு அறிவு முதல் 5 அறிவு வரை உயிரினங்களில் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று காந்த அழுத்த வேறுபாட்டால் இயல்பூக்கத்தால் கருமயத்தையும் அமைத்து கொண்டு விலங்கினங்களிலிருந்து வேறுபட்டு உணர்ந்து பிரித்துணர்ந்து ஆராய்ந்து பயன்படுத்தும் ஆறாவது அறிவு என்பதே மனம். இதுவே பேரறிவு. இந்த 6வது அறிவை பெற்ற மனதின் சிறப்பே மனிதன். உடலில் உயிர் இயங்குகிறது, அதிலிருந்து அலை வருகிறது, அலை புலன்கள் வழியே மனமாக இயங்குகிறது. அப்போ உயிரின் படர்க்கை நிலை மனம் என்று சாமிஜி கூறுறாங்க. மனதினன் என்ற பதமே மனுஷன், மனுஷி, மனிதன் என்று ஆயிற்று. இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் எனும் உணர்வுகளால் கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள் அனைத்தும் கருவழியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மறைபொருள் சுரங்கம்தான் மனித மனம். இவ்வாறு கோடிக்கணக்கான நிகழ்ச்சிகள் அனைத்தும் கருவழியாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் மறைபொருள் சுரங்கம்தான் மனித மனம். இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரத்தில் இறுதியாக பூத்த மலர் மனம். இதை சூடிக்கொண்ட நாம் அனைவரும் நீங்க பேசுறது கேட்கலீங்கம்மா. அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. 5க்கும் 6க்கும் வேறுபாடு என்ன? 5 அறிவு வரை கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படின்ற நிலை மாறி தெளிந்த அறிவாக சிந்தனை செய்து ஆராய்ச்சி செய்து வாழ்வை சிறப்பாக நடத்தி வரும் சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன். இந்த 6வது அறிவு என்னும் சிறப்பே மனிதன். திருத்தம் செய்து வாழ வைப்பதே மனதின் சிறப்பு. ஜீவகாந்தம் மூளை வழியே செயல்பட்டால் மனம் புலன்கள் வழியாகவும் செயல்படுகிறது. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மனம் தூண்டுதல், கருவமைப்பு இவ்வாறு பல காரணத்தால் எண்ணமாக வெளிப்படுகிறது. கோடிக்கணக்கான எண்ணங்கள் புதைந்து கிடப்பதால் மனம் ஒரு புதையல் என்றும் கூறலாம். ஜி பூம்பா அப்படின்ற ஒரு மேஜிக் போல மனதுல எந்த எண்ணம் எந்த நேரத்துல எப்படி வெளிப்படுன்னு சொல்லவே முடியாது. தூக்கத்துல கூட கனவா வெளிப்பட்டு இருக்கு. அத சாமிஜி என்ன கசிவுன்னு சொல்றாங்க. கனவை என்ன கசிவுன்னு சொல்றாங்க. மனதை கடலாகவும் அதில் தோன்றும் எண்ணங்களை அலையாகவும் சாமிஜி சொல்றாங்க. அலை அடங்கினால் கடல், மனம் அடங்கினால் இறைநிலை. என்ன குவியலே மனம், கலெக்டிவ் தாட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுவே அறிவாகவும் செயல்படுகிறது. அந்த எண்ணத்திற்கு சாமிஜி பாடல் சொல்றாங்க. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அவ்வுயிரின் தன்மையாய் நினைப்போராற்றல் உடலிலும் மனதிலும் மாற்றம் காணும் அப்படின்ட்டு சாமிஜி அந்த நம்ம எண்ணத்தின் ஆற்றலை பத்தி பாடல்களா சொல்லியிருக்காங்க. மனதில் தோன்றும் எண்ணத்தில் ஆற்றல்
பேருக்கு துன்பம் தரும். தீய எண்ணங்களால் கெட்ட எண்ணங்களாக மாறுகிறது. தீய எண்ணங்களால் பிறருக்கு துன்பத்தை விளைவிக்கிறது. இதனால் மனம் கலக்கம் ஏற்படுகிறது. மேலும் மேலும் வளர்ந்து துன்பத்தையே கொடுத்து கொண்டிருக்கிறது. மேல் பதிவாக நல்ல எண்ணங்களை போட போட காலப்போக்கில் மனம் தெளிந்த நீராக மாறும். சாமிஜி அந்த எண்ணத்தின் ஒரு இதுல கூட அறமோ மற்றொன்னு பாடல்ல சொல்லுவாரு. நம்ம தேவையற்ற ஒரு வார்த்தை கூட தீய எண்ணங்கள் தீய வார்த்தையை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அறமோ மற்றோ அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. தீய தேவையற்ற வார்த்தைக்கு இடமளிக்க கூடாது அப்படிங்கறதுதான் இதோட முக்கிய கருத்து. மேலும் நல்ல எண்ணமும் பலிக்கும், மனதில் தோன்றும் தீய எண்ணமும் பலிக்கும். மனதில் தோன்றக்கூடிய நல்ல எண்ணமும் கண்டிப்பா பலிக்கும், தீய எண்ணமும் பலிக்கும். அது எப்படின்னா, அம்பில் ஏற்றிய நாணை போல நல்ல எண்ணங்கள் குறி தப்பாது செல்லும், தீய எண்ணங்களும் அப்படிதான் போகும். அது ரெண்டுமே விளைவை ஏற்படுத்தும். மனதில் தோன்றக்கூடிய தீய எண்ணங்கள் பாவச் செயலாகவும், மனதில் ஏற்படக்கூடிய நல்ல எண்ணங்கள் புண்ணிய செயலாகவும் மாறும். அடிமடியிலேயே கை வச்சுட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அது போல சாமிஜி நம்ம அடித்தளமான ஒண்ணு, அந்த மனதில் தோன்றக்கூடிய எண்ணத்தையே நம்ம அடிப்படையா மாற்றணும்ட்டு சாமிஜி ஒரு அழகா நிறைய கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்காங்க, பயிற்சியாவும் கொடுத்திருக்காங்க. தவசீலர்களாகிய நாம் நம்மை பற்றியும் பிறரை பற்றியும் பிறரின் செயல்களை குறித்தும் நல்லதை பற்றியுமே எண்ண வேண்டும். நெருப்புனா வாய் வெந்துருமான்னு கேட்பாங்க. வலிமை பெற்ற ஆற்றலுடைய எதுவும் செயலுக்கு வரும். அதனால நாம் எக்காரணத்தை கொண்டும் நல்ல எண்ணங்களையே கடைபிடித்து வாழணும். நினைப்பது நடக்க என்ன செய்யணும்? பழைய பாடல் ஒன்று நினைவுக்கு வரும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடப்பதையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை அப்படின்ட்டு. ஒரு செயல் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது யாருக்குமே தெரியாதுங்க. இது இறைவனின் திருவிளையாடல்னு சாமிஜி சொல்றாங்க. இதற்காக நம்ம கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. அதற்கு சாமிஜி கைவசம் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா மனம். மனம் மாபெரும் நிதியலோ, கிடைப்பதற்குரிய ஒரு பொக்கிஷம் தான் நம் மனம். அதாவது சாமிஜி கொடுத்திருக்கிறது நமக்கு நிறைய பயிற்சி கொடுத்திருக்காங்க. மனத்தை பத்தி சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, மனம் மாபெரும் நிதியலோ, கிடைப்பதற்குரிய ஒரு பொக்கிஷம் தான் நம் மனம். மனம் ஓர்மை கூர்மை சீர்மை அடைந்தால் மனம் வலுவடையும். மனதை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், நினைத்ததும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நடக்கும்? என்ன மாறாயுதல்ல, பழைய குப்பையெல்லாம் மனதில் ஏற்படக்கூடிய பழைய குப்பையெல்லாம் கழிச்சு விட்டுட்டோம். மன தூய்மை அடைந்து வினை தூய்மையாக மாறும். மன தூய்மை வினை தூய்மையாக மாறும். கருமைய களங்கங்கள் குறையும். நினைத்தது உடனே நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. சாமிஜி சொல்றாங்க, சில விஷயம் உடனே நடக்கும், பல வருடங்கள் ஆனாலும் நடக்கும். அது கர்ம வினை பயன் அப்படின்ட்டு சொல்றாங்க. கர்மாவுக்கு பயந்து கொண்டே இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. கர்மையம் தூய்மை பெற பெற காரியங்கள் சித்தியாகும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. மனதின் பதிவுகள் எப்படி நீக்கமாகிறது? பார்த்த கேட்ட பழகிய எண்ணங்கள், பழைய புதிய எண்ணங்கள் மூளையிலும் கருமையத்திலும் பதிந்து அவ்வப்போது மனமாகவும் எண்ணங்களாகவும் வெளிப்படுகிறது. மேலோட்டமான எண்ணங்கள் மனதில் நிலைத்திருக்காது. காரணம், அது கருமையத்தில் ஆழமாக பதிவை ஏற்படுத்துறதில்லை. தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற பதிவுகளை நமக்கு ஏற்படுத்துகிறது. அந்த தேவையற்ற எண்ணங்களை வடிகட்டு தேவையுள்ள எண்ணங்களுக்கு படிகட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாமிஜி கொடுத்த எண்ண மாறாதல் பயிற்சியிலையும் ஆராய்ச்சி சென்று அடிப்படை தேவைக்கும் வாழ்வின் உயர்வுக்கும் பிறரின் நன்மைக்கும் காரணமான எண்ணங்களை தவத்தில் ஆழ்ந்து கருமையத்தில் பதிய வைத்து வாழ்க்கையை சிறப்பாக அடைய முடியும்.
இந்த பதிவு நீக்கமும் நம்ம செஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எதிர்மறை எண்ணங்கள் நம்மை பற்றியோ பிறரை பற்றியோ வாழ்வில் முன்னேற்றத்திற்கு தடை செய்யும் எண்ணங்களை ஆய்வு செய்து பிரித்து பார்த்து நீக்கம் செய்ய வேண்டும். அப்போதே மனம் பதிவுகளிலிருந்து நீக்கம் பெற்று தூய்மை அடைகிறது. மன தூய்மை, மனம் எப்படி தூய்மை அடையும் அப்படின்ட்டு பார்க்கலாம். மேலும் வினை தூய்மையே மன தூய்மை அப்படின்ட்டு சாமிஜி சொல்லியிருக்காங்க. எண்ணங்களை செதுக்கி செதுக்கி நல்ல எண்ணங்களை உருவாக்கி நல்ல செயல்களை செய்து செய்து நமக்கும் பிறருக்கும் நன்மை அளிக்கும். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த நன்மைகளை செய்வேன் என்ற இரண்டொழுக்க பண்பாட்டிற்கு இணங்க செயல்களை மாற்றியமைத்தால் மன தூய்மை பெறும். இதனால் வினை தூய்மையடைந்து கருமையம் தூய்மையடையும். கருமைய தூய்மையே மன தூய்மை அப்படின்ட்டு சாமி சொல்லியிருக்காங்க. பின் குறிப்பு, இதற்கு அறிவுடைய ஆற்றலுடைய சிறப்படைந்த ஞானிகள் சித்தர்கள் முன்னோர்களின் அனுபவங்கள் நமக்கு பயனளிக்கும். மேலும் சிக்கல் இல்லாத வாழ்வுக்கு மனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிறரை பற்றியோ ஒரு தொழில்நுட்பத்தை பற்றியோ புரிந்து கொள்வது மனமே. மனம் எப்படி புரிஞ்சுக்கும்? அழகா சொல்றாங்க சாமிஜி, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறத விட ஸ்டாண்ட் அண்டர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட்னா ஒரு புரிதல், ஸ்டாண்ட் அண்டர்னா ஒருவரின் குணத்தை அறிந்து நடவடிக்கைகளை புரிந்து பிற பொருள்கள் அதன் தன்மைகளை உணர்ந்து அதன் கீழ் நிலையில் நின்று புரிந்து கொள்ளலே ஸ்டாண்ட் அண்டர் அப்படின்ட்டு சொல்றாங்க. குழந்தைங்களை கூட குழந்தை மாதிரி நம்ம எப்படி ஏன் அழுவுது எதுக்கு அழுவுது நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஏன் தொந்தரவு செய்யறாங்கன்ட்டு. அதனுடைய நிலைக்கு போயிட்டு அவங்கள புரிஞ்சு கொண்டாதான் நம்மளால குழந்தைங்களையும் புரிஞ்சுக்க முடியும். அதே போலதான் எல்லா குணங்களையும் நம்ம அந்தந்த குணத்துக்கு கீழே போய் சென்றாதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதுக்குதான் சாமிஜி அழகா ஸ்டாண்ட் அண்டர் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளை பயன்படுத்தினா கூட ஒரு சிக்கல் இருக்கும். அது எப்படி அந்த சிக்கலான ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது எப்படி நமக்கு பயன்படுத்துறதா மாத்திக்குதுன்னா, பிளாஸ்டிக்கா மெட்டலா நம்ம தெரிஞ்சுதான் பயன்படுத்துவோம். பிளாஸ்டிக்கா இருந்தா அதுக்கு தகுந்தா போல அதை சரி பண்ணுவோம். மெட்டலா இருந்தா அதுக்கு தகுந்தா போல நம்ம சரி பண்ணுவோம். அப்படி இல்லைனாக்கா என்ன, அந்த பொருள் வீணா போயிடும். அதனால அது போலவே வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவரவர் தன்மைக்கேற்ப அவர்களை நாம் நடந்து கொண்டாதான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயே என்ன சொல்றாங்க, இத்தனை வருஷம் ஆயிட்டு என்ன புரிஞ்சுக்கலையேன்னு சொல்றாங்க. நம்ம என்னங்க அனுமாருடைய மார்பை கிழிச்சு காமிக்கிற மாதிரி நம்ம கிழித்து காட்ட முடியுமா? நம்ம மனம் எவ்வளவு இதமா இருக்குதுன்னு காட்ட முடியுங்களா? அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியும். அதுக்கு இந்த சாமிஜியோடைய வார்த்தைகள் நமக்கு புரிந்து கொள்ள நம்ம விவரமாக தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி நம்ம பழகிட்டு வந்தோம்னா, அண்டர்ஸ்டாண்டிங்லயே இருந்துட்டோம்னா கணவன் மனைவி உறவு, உறவினர்கள், நண்பர்கள், பிள்ளைகள், தொழில் செய்யும் இடத்திலும் சிக்கல்கள் வர வாய்ப்பே இருக்காது. இந்த வகையில் நமக்கு புரிதல் வேண்டும்ட்டு சாமிஜி சொல்றாங்க. மன சிறப்பு, மனதின் உயர்வே மனிதனின் உயர்வு. அந்த உடல்ல இருக்கக்கூடிய சில உறுப்புகளை கூட மனம் மூலம்தான் இயக்க முடியும். நம்ம மனசு வச்சாதான் பயிற்சி செய்யும் போது கூட கையை தூக்கணும் காலை தூக்கணும்னு மனசு வச்சு செய்யறோம். பல்வேறு இந்த மனதினுடைய மாறுபட்ட எண்ணத்தால் உடலில் பல்வேறு ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடலை நல்ல ரசாயனம், நல்ல எண்ணம், நல்ல அமைதியான மனநிலையில்தான் நல்ல ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு கொஞ்சம் மாறுபட்ட எண்ணங்கள் இருந்தாக்க தீய ஒரு கெடுதல், உடம்பை கெடுக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் எடுக்கிறது. மாங்கான்னு நினைச்சா எச்சி ஊறுது இல்லைங்களா? அது போலதான் நினைக்கும் போதே மனதளவுல ஒரு இதை நினைக்கும் போதே நமக்கு உடல்ல ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு உடலை கெடுக்கவும் செய்து அமைதியா இருந்தா நன்மையும் கிடைக்கிறது. அந்த மாதிரி மகிழ்ச்சியா இருந்தா, மனம் மகிழ்ச்சியா இருந்தா நோய் கூட நமக்கு அண்டாது. மனம் மகிழ்ச்சியா இருந்தாக்க மூளையில் நிறைய சுரப்பிகள் சுரக்குது. எண்டோபிரின், டோபமைன், இந்த மாதிரி நிறைய சுரப்பிகள் சுரந்து
மனம் இலகு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவுது. மனம் மகிழ்ச்சியா இருந்தாக்க இந்த சுரப்பிகளும் நன்றாக சுரந்து உடலுக்கு ஒத்ததாக அமையும். மனம் இலகுவாகும். அடுத்து ரெட் அலர்ட். புயல் மழையெல்லாம் வர்றதுக்கு ரெட் அலர்ட் சொல்றாங்க இல்லைங்களா? யாரும் பயந்துக்க வேணாம். இது ஒரு இதற்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ரெட் அலர்ட்னா என்னன்ட்டு பார்க்கலாங்க. மனம் பாதிப்பு மிக எப்படி மனம் பாதிக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5 அளவு முறையில் மனம் பாதிக்குதுன்னு எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். 5 அளவு முறை உணவுல பாதிக்குது. உணவு வந்து குறைஞ்சாக்க பசி மயக்கமா இருக்குது, அதிகமா இருந்தா உண்ட மயக்கமா இருக்குது. இது மனசை பாதிக்குது. உழைப்பு குறைஞ்சாக்க சோம்பேறித்தனமா இருக்குது, அதிகமா இருந்தா உடல் உறுப்புகள் பாதிக்குது. உறக்கமே இல்லை அப்படின்னாக்க படபடப்பு ஏற்படுது, பிரஷர் ஏற்படுது, கவனச்சிதறல் உண்டாகுது, மனசுல நரம்பு தளர்ச்சி உண்டாகுது. அப்புறம் அதிகமான தூக்கமா இருந்தாக்க ஏற்கனவே சொன்ன போல சோம்பேறித்தனமும் மனமும் பாதிக்கிறது. அடுத்தது பாலுணர்வு. குடும்ப வாழ்க்கை அதிக குறைவா இருந்தா குடும்ப வாழ்க்கை கெட்டு போகுது, அதிகமாக இருந்தா உடல் கெடும், சமுதாயம் சீர்கெட்டு போகுது. எண்ணம், நல்ல எண்ணங்கள் நல்லதாக இருந்தா உடலுக்கும் மனதுக்கும் நல்லதா இருக்கு, தீய எண்ணமா இருந்தாக்க கெடுதலை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு 5 அளவு முறையும் நம்ம வந்து சாமிஜி அழகா பயிற்சி கொடுத்துருக்காங்க. அளவோட முறைப்படி இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்க இது உடம்புக்கும் மனசுக்கும் வாழ்க்கைக்கும் சீரா அமையும். 2வது பஞ்ச இந்திரியங்களில் மனம். பஞ்ச இந்திரியங்களில் மனம் எப்படி பாதிக்குதுன்னா, தோல் உணர்வு தொடு உணர்வா இருக்கு, நாக்குல சுவை உணர்வா இருக்கு, மூக்குல வாசனை உணர்வா இருக்கு, கண்கள்ல பார்வை உணர்வு, காதுகள்ல கேள்வி உணர்வு. சாதாரண நிலையில் மனம் அப்படின்ட்டு காதுகள்ல கேள்வி உணர்வு மனம் அப்படின்ட்டு சொல்றோம். தொடு உணர்வுங்கிறது நமக்கு சாதாரண நிலையில தொடு உணர்வா தான் இருக்கிறோம். அதை வந்து நம்ம ஒரு மனதை உயர்வடைஞ்சு பார்த்தோம்னா ஸ்பரிசம் அப்படின்ட்டு சொல்றோம். நாக்குல சுவை உணர்வுக்கு மயங்கிய அடிமையாகி போயிடுறோம். அதே நம்ம மனம் உயர்வு நிலையில அந்த சுவையை பார்த்தோம்னா பிரசாதம்னு சொல்றோம். கோயில்ல கூட வாங்கி பிரசாதத்தை தெய்வீகமா பிரசாதம்னு நம்ம சாப்பிட்றோம். மூக்கு வாசனையை கண்டு எங்கனாலும் என்ன பண்ணிடுதுங்க, ஒரு கடையை கண்டா கூட ஒரு வாசனைக்காக நமக்கு மனம் மூக்குனால வர வாசனையினால மனம் வந்து சிதறி போயிடுது. அந்த மூக்கினால ஏற்படைய வாசனையை மனம் வந்து தெய்வீக மனமாகவும் மனதில் உயர்ந்த அளவுல நினைக்கும். கண்கள் பார்வை வந்து பார்வை உணர்வுன்றோம். அதே நம்ம தெய்வீக அருட்பார்வையாக கண்கள் மனம் உயர்ந்த நிலையில் பார்வையை அருட்பார்வையாக காண முடியும். காதுகள் கேள்வி உணர்வு. இது வந்து மந்திர ஜபம், ஒலியலை, இது போன்ற நல்ல ஒலிகளை நம்ம சாதாரண ஒலிகளை விட நல்ல ஒலிகளை கேட்டு மனம் வந்து நன்றாக இருக்கும். இது போல பஞ்ச இந்திரியங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதை வந்து நல்ல விதமாகவும் நம்ம மாற்றிக்கொள்றதுக்கு சாமிஜி அழகா பஞ்ச இந்திரியங்கள் மேல தவம் கொடுத்து மேன்மைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அருகுணங்களில் மனம் பாதிப்பு. அருகுணங்களில் எப்படி மனசு பாதிக்குதுன்னா, பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தோல்மன், மஞ்சம் நம்ம படிச்சிருக்கோம். பேராசை அளவுக்கு அதிகமாக பட்டோம்னா கடன்பட்டு, கவலைப்பட்டு, அல்லல் பட்டு நல்லா பாதிப்பு ஏற்படுது. இதை நம்ம என்ன பண்ணணும்னா விரை மனமா மாத்திக்கணும் சாமிஜி சொல்றாங்க. சினம், உடல் கெட்டு பகைமை உணர்வு வளர்கிறது. இதனாலேயே நமக்கு மனம் கெட்டு போகுது. இதை நம்ம பொறுமையா மாத்திக்கணும் அப்படின்றாங்க. கடும் பற்றுனால பொருள்ல உறவுகள்ல சிக்கல் ஏற்படுது. இதை நம்ம ஈகை குணமா மாத்திக்கணும்ட்டு சொல்றாங்க. முறையற்ற பால் கவர்ச்சி சமுதாயத்துக்கு கேடா விளைவிக்குது. இதை கற்பு நெறியா மாத்திக்கணும்னு சொல்றாங்க. உயர்வு தாழ்வு மனப்பான்மைங்கிறது ஈகோ, நான், மமதை அப்படின்ற அளவுக்கு மாறிடுது. அதை நேர்நெறி உணர்வாக மாற்றிக்கொள்ள சாமிஜி சொல்றாங்க. இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால வாழ்க்கையில மேன்மைன்றது ரொம்ப கஷ்டம். யாருக்கிட்டையும் ஒரு ஒத்துமையா இருக்க முடியாத நிலை ஏற்படும். வஞ்சம்ங்கிறது பழி தீர்க்க காத்திருக்கும் மனம். அப்போ அந்த பழி தீர்க்கக்கூடிய காத்திருக்கும்னா ஒவ்வொரு நிமிஷமும் எப்ப அடுத்தவங்களை பழித்துக்கும் நினைச்சுட்டே இருக்கக்கூடிய வஞ்ச எண்ணமாக இருக்கிறது. மனதை சீர்கேட்டுக்கு ஆளாக்குது. அதுக்கு மன்னிப்பு அப்படின்ற ஒரு நிலையையும் சாமிஜி நம்ம கத்து கொடுத்துருக்காங்க. இவ்வாறு 6 குணத்தினாலையும் மனம் பாதிப்பு ஏற்படுகிறது. இதை நம்ம மாற்றிக்கொள்வதற்கு சாமிஜி அழகான சீரமை பயிற்சிகளையும் நம்ம கொடுத்திருக்காங்க.
இவ்வாறு பஞ்ச இந்திரியங்கள், 5 அளவு முறை, அருகுண சீரமைப்பு, இவை எல்லாமே நமக்கு சீரமைக்கவில்லை என்றால் மனம் காமம், குரோதம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற பஞ்சமகா பாதகங்களை விளைவிக்கும் செயலை செய்ய மாற்றுகிறது. இதெல்லாம் மாற்றிக்கலைன்னா மனம் இந்த பஞ்சமகா பாதகங்களை செய்யறதுக்கு நம்மளை மாற்றி விடுகிறது. இதனால் கர்ம வினைகள் பெருகி நமக்கும் நம் சந்ததியருக்கும் தொடர் கர்ம வினைகளை உண்டாக்குகிறது அப்படின்ட்டு சாமிஜி சொல்றாங்க. இதில் நம்ம தெளிவா இருக்கணும். இதுக்குதான் நம்ம அலர்ட்டா இருந்தோமா அப்படின்னாக்க நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுக்காக சாமிஜி எவ்வளவு அழகா நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம பயிற்சி பண்ணி எவ்வளவு தேர்ச்சியும் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அடுத்தது, மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்கள். மனதில் நம்ம எதிர்மறை எண்ணங்கள் நிறைய இருக்கும். அது குடும்பத்துல அது சரியில்லை, இது சரியில்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன் எப்ப பார்த்தாலும். அப்ப என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படாது. அந்த அலை இயக்கம் நம்ம வீட்டுல குடும்பத்துல இந்த மாதிரி எண்ணங்களை சொல்லிக்கிட்டே மனசுல போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அலை இயக்கம் மற்ற குடும்ப உறுப்பினர்களையும் மனம் பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. தான் தனது என்ற எண்ணம் எல்லை கட்டிய மனம் குறுகிய மனம் படைத்தவராக மாற்றும். இந்த தான் தனது என்று ஈகோல இருக்கவங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னா குறுகிய எண்ணம் படைத்தவராக இருப்பாங்க. பிறருக்கு உதவி செய்யறதுக்கு முன்ன வரமாட்டாங்க. அடுத்தது, குழப்பமடைந்த மனம் எப்படி இருக்குன்னா தடுமாற்றமாகவும் தடைமாற்றமாகவுமே இருக்கும். சில பிரச்சனைகள் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோங்க, ரொம்ப தடுமாற்றத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். அப்ப அதுல இருந்து மீண்டு வரணும்னா என்ன பண்ணா மடைமாற்றம் ஒன்றே தீர்வுன்னு சாமிஜி சொல்றாங்க. நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா செக்கு மாடு போல அதையே சுத்திக்கிட்டே இருப்போம். சாமிஜி அழகா என்ன சொல்றாங்கன்னா, கோவில் இந்த உருள் தண்டம் போடுறவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சுத்தி சுத்திட்டு மறுபடியும் அங்கேயே நிப்பாங்க, ஒரு சுத்திட்டு அங்கேயே நிப்பாங்க. அது போல நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாம தடைமாற்றம் இருந்துச்சு அப்படின்னாவே வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு மடை மாற்றம் ஒன்றே தீர்வு. மனதை மடை மாற்றம் செய்யணும்னு சொல்றாங்க. அடுத்தது, நம்ம இயற்கையிலும் கோள்களிலும் மனம் எப்படி பாதிப்பு அடைகிறது, எப்படி ஆற்றல் பெறுகிறதுன்றத பாக்குறோம். பஞ்சபூதங்களில் பஞ்சபூதங்கள்னால நமக்கு அதிக வெயில் தாக்கம், அதிக மழை, வெள்ளம், சூறாவளி, காற்று இவைகளாலே உடல் தாக்கம் ஏற்படுது. இதை பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வந்தாலும் பயந்துக்கிறோம், காற்று அடிச்சாலும் சூறாவளி வந்தாலும் இதனாலே நம்ம மனசு பாதிப்பு ஏற்படுகிறது, கவலை ஏற்படுகிறது. இது நம்ம சாமிஜி அழகா பஞ்சபூத நவகரக தவத்தை வாழ்த்தி அந்த பஞ்சபூதங்களின் ஆற்றலை நன்மையாக மாற்றிக் கொள்றதுக்கு பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அனைத்து கோள்களிலும் வரும் அலை உடலையும் மனதையும் பாதிக்கிறது. சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சுக்கிர திசை, குரு திசை என்றெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அமாவாசை பௌர்ணமியில் மனம் மாற்றமடையும். இதற்காக தெய்வ வழிபாடாக மாற்றியிருக்காங்க பெரியோர்கள்லாம். ஊசலாடி கொண்டிருக்கும் உயிருக்கு கூட கெடு வைப்பாங்க. நம்ம அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல அந்த மாதிரி கெடு வைப்பாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. நிலவின் ஆற்றல் மனித மனதோடு தொடர்புடையது. மனோகாரகன்னு சொல்லுவாங்க நம்ம சந்திரனை. மனநிலை பாதிப்பு உள்ளவர்களுக்கு பௌர்ணமி நாட்களில் அதிக பாதிப்பு உண்டாகும். மேல்நிலை தவங்கள் அனைத்தும் மன வலிமையையே கொடுக்கிறது. மனம் எல்லையற்ற ஆற்றலுடையதாக மாறுகிறது. இதனால் உலகிலேயே பெரியது எது என்று கேட்டால் அது மனித மனம்தான். மனது எப்படின்னா, மனதுல ஒரு எறும்பை நினைக்கிறோம், யானையை நினைக்கிறோம், ஏன் பிரபஞ்சத்தையே உள்ளடக்கி விடுகிறோம். இவ்வாறு பெரிய மனதின் ஆற்றலை மனிதனின் பெருமையை மனதின் பெருமையை நாம் உணர வேண்டும். மனதின் பெருமையை உணர வேண்டும் அப்படின்னு சாமி சொல்றாங்க. இப்ப மனதின் சிறப்புகள் என்னன்ட்டு பார்க்கலாம். மனம் வாழ்வின் அற்புத சக்தி, பேராற்றல் உடையது. இறைநிலை மனமானதால் இறைத்தன்மை வாய்ந்தது. இறை ரகசியம் முழுவதும் நம் மனதுக்குள் உண்டு. மனதால் மட்டுமே இறைவனின் திருவிளையாடல்களை ரசிக்க முடியும்.
பிரபஞ்சம் முழுவதும் பின்னி பிணைந்த காந்த ஆற்றலால் நமக்குள் மனமாக உள்ளது. மனம் மாபெரும் விடியலோ அப்படின்ட்டு சாமிஜி சொல்றாங்க. இது ஒரு வற்றா இருப்பு அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரும் நிதியா சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கற்பக விருட்சம் போன்றது மனம், ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, நம்ம ஆடு மாடுலாம் பாக்குறோம், நம்ம புலி சிங்கம் எல்லாம் பாக்குறோம், அது எப்படி கோரமா அடிச்சு சாப்பிடுது, எப்படி அந்த மாதிரி நினைச்சோம்னா நமக்கு நம்மளுடைய மனம் வந்து இந்த 6வது அறிவாகிய மனம்ங்கிறது ரொம்ப சிறப்பா, ஒரு தேர்ச்சி பெற்ற மனம்ங்கிறது ஒரு வரப்பிரசாதமே அப்படின்ட்டு சொல்லலாம். மனம் திரியால ஞானம், மனத்தினால் திரியால ஞானத்தை பெற முடியும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தையும் நம்மளால கணிச்சு வாழ்க்கையை சீரமைச்சிக்க முடியும். இவ்வளவு அற்புதம் செய்யும் மனத்தை பெற்ற நாம் பாக்கியசாலிகளே. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதுக்காக அனைத்து பயிற்சிகளும், தவங்களும், சிந்தனைகளும் நம்ம கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் நம்ம முறைப்படி தொடர்ந்து செய்து வாழ்வில் உயர்ந்து தனிமனித ஒழுக்கத்தோடு உலக அமைதி பெறுவதற்காகவே சாமிஜி கொடுத்திருக்காங்க. இதை நம்ம தொடர்ந்து செய்வோம். 2வது ஒரே ஒரு கவி, மனம் அப்படின்ற கவி மூலம் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். மனம் அப்படின்ற தலைப்புல சாமிஜி சொல்லிக்கிற ஒரு கவி: கருமூலம் எண்ணிறைந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்து உணர்ச்சி, பழக்கம், ஒழுக்கம், விளக்கம் மற்றும் வரும் தேவை, இருப்பு, சூழ்நிலை தொழில் செய்து வாய்ப்பு, உடல் நலம், அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனமே காணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுல மனது எவ்வளோ ஆழமானது, எவ்வளோ ஒரு நல்ல, எவ்வளோ ஆற்றல் உடையதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வலிமையானது. இந்த மனதை அமைதி பெறத்துக்கும் வாழ்க்கை சிறப்பா நடத்தி வர்றதுக்கும் சாமிஜி கொடுத்த பயிற்சிகள் அனைத்தும் நமக்கு உதவியாக இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வளமுடன்மா. மிக அற்புதமா. இப்ப எல்லாத்துக்கும் அன்மியூட் கொடுத்துறேன். சந்தேகம் இருக்கிறேன், கேள்வி கேட்கலாம். முதல் சந்தேகம் கேட்டுறமா. ரொம்ப நல்லா அருமையா பேசுனீங்க. மனம் என்ன பண்ணுவது? ஒண்ணு எதிர்ப்பு தாங்கல, எதிர்பார்ப்புல இருக்குது. இந்த சூழ்நிலையில நான் எதை கடைபிடிக்கல? எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்புங்கிறதே இருக்கக்கூடாதுங்க. கேக்குதுங்களா? கேக்குதுமா. எது வேணாலும் சொல்லுங்க, யார் வேணாலும் இதுக்கு பதில் சொல்லலாம். சரிங்க ஐயா, எனக்கு தெரிஞ்சது சொல்றீங்க ஐயா. யாருக்கிட்டையும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுதான் ஒரு முறைங்க. எதிர்பார்த்தோம்னாவே நமக்கு எதுவுமே நடக்காது. நம்மளால என்ன முடியுமோ, என்ன தெரியுமோ அதை வந்து நம்ம வழிநடத்திட்டு போவோம். எதிர்பார்ப்புன்றத எந்த அளவு முடியுமோ அதை குறைச்சிக்கலாங்க ஐயா. அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சதுங்க ஐயா. 2 இருக்குது. எதிர்ப்புங்கிறது, எதிர்ப்புனா என்ன எதிர்ப்புங்க ஐயா? குடும்பத்துல என்ன எதிர்த்து பேசலாம். பையன், பொண்டாட்டி, பிள்ளை, குட்டி, அம்மா, அப்பா, ஒண்ணு ஊர்ல எவனோ ரோட்ல போறவன் கழுத, நாய், பேயின்னு என்ன எதிர்ப்பு சொல்லுவான், கண்ணாபண்ணான்னு திட்டுவாங்க. அது எதிர்ப்பு. 2வது எதிர்பார்ப்பு. இந்த இடத்துல என்னுடைய மைண்ட் எப்படி செய்யலாம்? நான் தப்பு அந்த இடத்துல இருந்து வாழ்த்துதாங்க ஐயா. வாழ்த்துதான் போட சொல்றாங்க சாமிஜி. இது நம்ம மனசை வந்து அமைதிப்படுத்திட்டு அவங்கள ஏத்துக்கிட்டு, எந்த நிலையில இருந்தாலும் சரி அவங்கள நம்ம மனசுல ஏத்துக்கிட்டு அவங்கள நம்ம வந்து வாழ்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுடைய அறிவின் குறைபாடு, அறிவு எந்த அளவுல இருக்குது, 16 வகை காரணங்கள் சொல்லுவாங்க சாமிஜி ஒருவருக்கும் ஒரு வேறுபாட்டுக்காக. அந்த அறிவுல அவங்க எந்த அளவு குறைஞ்சிருக்காங்க, அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்க வேறுபாடு, அதுதான் அவங்களுடைய அறிவின் குறைபாடாகவும் இருக்குது. அதனால நம்ம அவங்கள வாழ்த்தி நம்ம அவங்கள வந்து கொண்டு வந்துடலான்ட்டு சாமிஜி சொல்லுவாங்க ஐயா. அந்த நிலையில ஐயா 2 காது இருக்குல்ல ஐயா, ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விடுங்க ஐயா, ஜாலியா இருங்க. ஏன் இந்த கதையிலே போய் வாங்குறீங்க? அதையும் மூடி கொஞ்சம் வாழ்க வளமுடன். யாராச்சும் திட்டினாங்கன்னா வினைப்பதிவு கழிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வாழ்த்துங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வந்து ரொம்ப பெருந்தன்மையோட பதில் சொல்றீங்க. அல்லம்மா, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுங்க. எனக்கு எதிர்ப்பா யாராவது இருந்து சொன்னாங்கன்னா கூர்ந்து நான் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட்
அதுல உண்மை இருக்குதா இல்லையா? உண்மை இருந்தா நான் என்னையதான் முதல்ல திருத்தணும். என்கிட்ட குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். உண்மை இல்லைன்னா சட்டை பண்ணாம போயிட்டே இருக்கணும். மனம் டைவர்ட் ஆயிடணும். இது எதிர்ப்பு. அத ஓரளவு சமாளிச்சுக்கலாம். எதிர்ப்பு ரொம்ப பெஸ்ட். மனிதன் முன்னேறுவதற்கு கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தாதான் நல்லா இருக்கும். ஓட்டப்பந்தயத்துல எதிர்ப்பாளர் இல்லாம நான் மட்டும் தனியா ஓடுனா எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வந்தாகணும். யாருமே இல்ல. நான் மட்டும் போய் கலந்துக்கினா அது என்ன ஓட்ட பந்தயங்களா? அப்ப எதிர்ப்பு இருக்கணும். நம்மளுடைய முதுகு நமக்கே தெரியாது. நம்மள சுட்டி காட்டணும்னா அதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அத சுட்டி காட்டினா நம்ம ஏத்துக்கலாங்க ஐயா. எதிர்பார்ப்பு நம்ம டேஞ்சர்மா. திருத்திக்கலாம். ஆமா. எதிர்பார்ப்பு கூடாதுங்க ஐயா. அது எதிர்பார்ப்பு. அது வந்து லைஃபையே ஸ்பாயில் பண்ணி போடும். எதிர்பார்ப்புல போய் சிக்கக்கூடாது. தேவைகளையும் தீர்ப்பதற்கான வழிமுறைகளை சிந்திக்கலாமே ஒழிய, ஆசைகளை தேவைகளாக மாற்றும் பழக்கம் இப்ப வந்துட்டு இருக்குது சமுதாயத்துல. இட் இஸ் வெரி டேஞ்சர். இதான் எதிர்பார்ப்பு. ரைட். வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி. இருந்தாலும் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க. வாழ்க ஐயா வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நன்றி. உங்களுடைய ஆசைகளை தேவைகளை அதை பத்தி சொன்னீங்க. வாட் கேன் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஃபர்தர் ஐயா? ஐயா எனக்கு இப்ப வந்து தேவை என்னன்னா மத்தியானம் சாப்பாடு ஓரளவு நல்ல சாப்பாடு. இன்னைக்கு காலையில போய் சென்னிமலையில சிக்கிக்கிட்டேன் ஒரு விசேஷத்துல. என்னமே சிக்கிக்கிட்டீங்களா? நான் போய் சிக்கிக்கிட்டேன் ஒரு விசேஷம். ஓகே. அந்த ரெடிமேடு மாவு பூரி கொண்டாந்தாங்க. சரி அந்த ரெடிமேடு மாவு எனக்கு ஒத்துக்காது, ஸ்டமக் அப்செட் ஆகும்னு பூரி கொண்டான்னா 3 நாளுத்து பூரி மாதிரி விரவு கட்டையாட்டம் இருந்தது. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே ஒரு பூரிய வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணிய ஃபுல்லா ஒரு 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 1/2 லிட்டர் தண்ணிய குடிச்சுட்டு செவனேன்னு வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. இப்ப வந்து என்ன ஆகுது? இது எதிர்பார்ப்பு என்னன்னா, ஓரளவு நல்லா இருக்கணும். என் தேவைய பூர்த்தி பண்றது எதிர்பார்ப்பு. எனக்கு சரவணபவன் சாம்பார் வடை தான் வேணும்னா, இது அகராதித்தனங்கிறது. ஓ. அப்ப அது ஆசைய வந்து என் தேவையா நான் கொண்டு போறேன் அந்த இடத்துல. ஆசை வேறு. தேவைய பூர்த்தி பண்றதுக்கு ஆசை வரலாம். ஆனா ஆசைய பூர்த்தி பண்றதுக்கு அது தேவையா நீங்க கொண்டு போயிட்டு இருப்பீங்க. இப்ப அம்மா அப்பாட்ட தீபாவளி சட்டை வேணும், எனக்கு அந்த சட்டை வேணும்னு அடம் பிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. நமக்கு போட்டுக்கிறதுக்கு சட்டை டிராயர் வேணுமா தவிர, எனக்கு ரேமான்ஸ் வேணும், குவாலியர் ஷர்ட்டிங் வேணும். அதுவும் போய் அங்க போய் தான் எடுக்கணும். இதுதான் வந்து ஆசையை தேவைகளாக மாற்றுறது. வாழ்க வளமுடன். பட் குவாலியர் போட்டா நீங்க மாணிக்கவாசகம் வேற மாதிரி இருப்பாரு, அம்மா பேட்டையில போட்டா வேற மாதிரி இருப்பாரு. சொல்றதே புரியலையே. இல்ல குவாலியர்ல ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டீங்களா நீங்க? அந்த ஆமா. மாணிக்கவாசகம் ஐயா வேற மாதிரி இருப்பாரு. அம்மா பேட்டையில இப்ப ஷர்ட் வாங்கி போட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருப்பாரு. தேவையை தாங்க பூர்த்தி பண்ணும். குவாலியருக்கு எதுக்கு போறீங்க? என்கிட்ட இருக்கிற பொருளாதார வசதி, அறிவு வளர்ச்சி, உழைப்பு, கையில இருக்கிற ரொக்கம், கேஷ் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆசைப்படலாம். சார் சைக்கிள்ல போறவன் 2 வீலர் வாங்கலாம். 2 வீலர்ல போறவன் 2 வீலர்ல பெரிய சைஸ் வாங்கலாம். பெரிய சைஸ் வாங்குறவன் கொஞ்சம் சின்ன காருக்கு வாங்கலாம். எனக்கு ஹெலிகாப்டர் தான் வேணும்னா? அருமை ஐயா. நல்ல விளக்கங்கள் ஐயா. வாழ்க வளமுடன் நன்றிங்க. ஐயா. வாழ்க வளமுடன். ஃபர்தர் கொஸ்டின்? ஐயா நிவிப்பவியமான அர்த்தம் வந்துருங்க. புதுசா இருக்காங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. என்னதுங்க? நிவிப்பவி. புரியலையே. சொல்றதே எனக்கு புரியல. என்ன கேக்குறீங்கன்னே எனக்கு தெரியலையே. வாழ்க வளமுடன். ஐயா நிவி பவின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க சொல்றாங்க ஐயா. உள்ளார புதுசா வந்திருக்கிறாங்களா? நிவி பவின்னு சொல்லி பெயரோட வந்திருக்காங்க. நிவி பவி கொஞ்சம் அப்படியே மைக்க அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. நீங்க யாரு? எங்க இருந்து வரீங்க? என்ன ஏது? கொஞ்சம் மைக்க அன்மியூட் பண்ணுங்கம்மா. நிவி பவி. நிவி பவி சின்ன பொண்ணாச்சே. யாரு உங்களுக்கு தெரியுமான்னு? வாழ்க வளமுடன் ஐயா. வருவாங்க தவறாம. ஐயா வாழ்க வளமுடன். நான் வாழ்க பவி வளம். பேசுறேன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எங்க இருந்துமா? குடியாத்தம் ஐயா. பவித்ரா. ஓ பவித்ரா குடியாத்தமா? அது ஏன் நிவி பவி? ஆமாங்க ஐயா. ரைட். பவித்ரா ஜூம் ஃபேமஸான குடியாத்தம் பவித்ரா. வெரி குட். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி பவித்ராமா, ஐயா. ஸ்பீச் எல்லாம் கேட்கணும்ல. என்ன ஜூம்ல நீங்க எல்லா இதுலயும் கலந்துகிட்டு இருக்கிறீங்க அப்படித்தானே பவித்ராமா? ஆமாங்க ஐயா.
வாழ்த்துக்கள்மா. நன்றி. வெரி வெரி உங்களுடைய முயற்சிக்கு நாங்கள் ஆசீர்வாதமும் உங்களுடைய மாதிரி நாங்களும் எல்லா ஜூம்லயும் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா எங்களுக்கு சூழ்நிலை அமையல. நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாமே உங்களோட பிளெஸிங்ஸ், எல்லாரோட பிளெஸிங்ஸ் கிடைக்கணும் ஐயா. வாழ்க வளமுடன். மேல் மேலும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் ஐயா அனைவரும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனதை பத்தி எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களாட்டுக்குது. ச்சே, அடுத்ததால் மனதை பத்தி கேள்வி வைக்கிறாங்க. மனதின் அம்மா பேசுனதை பத்தி கருத்து சொல்லுங்க எல்லாரும். மனதின் மறுமுனை தெய்வம்ட்டு கூட சொல்லுவாங்க ஐயா. அந்த மாதிரியே சொல்லிருக்காங்க. எப்படி? ஹவ்? இறைநிலையிலிருந்து அந்த தன்மாற்றத்துல வந்ததுனால அதனுடைய இறைநிலையின் சரித்திரம் அந்த மனமாகவே இருக்கிறதுனால மனம் தெய்வமாவும் இருக்கு. தெய்வ நிலை, தெய்வம்னு சொல்றாங்க. அதாவதுமா சிம்பிளா புரிய வைக்கணும்னா நீங்க இறைவனுடைய மறுமுனைன்னு சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னா புரியாது. ஜெனரலா இறைவனுக்கு சமமா எதை கொண்டு போலாம் அப்படின்னா, காலதூரம் பருமன் வேகத்துக்கு கட்டுப்படாத எல்லாம் இறைவனுக்கு கிட்டத்தட்ட நியரஸ்ட் டு காட், நியரஸ்ட் டு ஸ்பேஸ், நியரஸ்ட் டு அப்சல்யூட் ஸ்பேஸ். காலம், தூரம், பருமன், வேகம். உங்கள் மனதுக்கு காலம் உண்டா? தூரம் உண்டா? பருமன் உண்டா? வேகம் உண்டா? இது கட்டுப்படலைன்னா இறைவனுடைய தன்மை எல்லையற்றது, நிரந்தரமானது. மனம் என் உடம்புல இருக்கிற மனம் அழிஞ்சிடும். இப்ப நான் ஆன்மாவுல இருக்கிற அந்த அறிவு மறையவே மறையாது. அது 6வது அறிவுல மனமா இயக்கத்தில் இருக்குது. அதனால கிட்டத்தட்ட இறைவனின் மறுமுனை மனிதனின் மனமே அளவுக்கு கொண்டு வரார் மகரிஷி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. சாந்திமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. மனதை பத்தி நிறைய 1/2 மணி நேரத்துக்குள்ள எவ்வளவு பேசிட்டீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. குரல் அருமையா இருந்தது. நல்லா பாட்டெல்லாம் பாடி ராகமா ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அதுக்கு ஒவ்வொரு பாடல் பாடினீங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. மகிழ்ச்சி. மனதை பத்தி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அத்தனையும் சொல்லிட்டீங்க. 1/2 மணி நேரத்துக்குள்ள நிறைய கத்துக்கலாமா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். பிரமாதமான புது புது பேச்சாளர்களை நம்ம அறிவியல் அரங்கம் உருவாக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. இதுல இன்னொரு சின்ன விஷயத்துல ஆட் பண்ணோம். இவரோட நம்ம தியாகராஜன் ஐயாவோட ஸ்பீச் ரொம்ப அற்புதமா இருந்தது. அதோட கடைசி போன ஏப்ரல்ல என்ன டெவலப்மெண்ட் இருக்கோ சயின்டிபிக் வேர்ல்டுல, ஏப்ரல் 25 அதை கூட மென்ஷன் பண்ணாரு. அவ்வளோ எலாபரேட்டா, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அற்புதமா இருந்தது. அப்புறம் அதோட முத்தாய்ப்பான விஷயம், தியாகராஜன் ஐயா கடைசியில முடிக்கும் போது அறிவியல் அரங்கத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண விதம் என்ன ஒண்ணுன்னாக்கா, அவரு மாதிரியே எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு இது இமேஜ் அங்க கிரியேட் ஆயிருக்கணும் இந்நேரம். அவ்வளவு நல்ல ஒரு அற்புதமா இருந்தது அவரோட பிரசன்டேஷனும் இதுவும். வாசுதேவன் ஐயா வாழ்க வளமுடன். ஊமையை கெனா கண்ட மாதிரி எனக்கு இருந்ததுங்க அவர் பேசுறது. உங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே அப்படிதான். எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் அப்படிதான். ஒரே நேரத்துல அப்படியே ஜூம்னு கொட்டின மாதிரி இருக்கு இன்ஃபர்மேஷன், ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன். ஒரு பாட்டுக்கு போறாரு. நானும் என் பையனை கூப்பிட்டு இதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல சொல்லுன்னா அது எப்படி முடியும், இது எப்படி முடியும்னு சொல்லி நான் இன்னொரு இதை கொண்டு போய் தமிழ்ல வாய்ஸ் ரெக்கார்டர் போட்டா ஒவ்வொரு வரி தான் வருது. அப்புறம் பார்த்தேன், சரி வாபஸ் வாங்கிடலாம், எலெக்ஷன் நிக்க வேண்டாம்ட்டு நான் வாபஸ் வாங்கிட்டேன். நல்லா சொன்னாரு. பொறுமையாவும் அடிச்சல வார்த்தைக்கு வார்த்தை கேப் விட்டு பேசுறேன். அதனால நல்லாவே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை. அறிவியல் அரங்கத்துல இருந்து ஒரு அற்புதமான ஸ்பீச், அதுவும் தியாகராஜன் ஐயா, குரு ஐயா, நீங்க எல்லாம் இங்கிலீஷ் நல்லா சரளமா பேசி கத்துக்கிட்டீங்க.
எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுனாலும் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஐயா ஐயா அதெல்லாம் வாய்ப்பு இல்லையா எல்லாம் இப்ப அது ஸ்பீச் முடிஞ்ச பிறகு நம்ம கலாவதி அம்மா போன் பண்ணாங்க. அவங்களும் இதே மாதிரிதான் சொன்னாங்க. நான் தமிழ் மீடியம், எல்லாம் தமிழ் மீடியம் தான். யார் இங்கிலீஷ் மீடியம் படிச்சது? தமிழ் மீடியம் நான் தான். தமிழ் மீடியம்ங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலு தமிழ் மீடியம் 12th வரைக்கும். வேலைக்கு போற வரைக்குமே இங்கிலீஷ் பேச மாட்டேன். இங்கிலீஷ் படிக்க முடியும், ஆனா பேச முடியாதுங்கய்யா. ஆனா நான் வந்து விப்ரோல ஜாயின் பண்ணும்போது கூட தடுமாறி தான் இருக்கும். திடீர்னு வந்து ராஜஸ்தானுக்கு அனுப்பிட்டாங்க ஐயா. வேற So, வழியே எனக்கு இல்ல. எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ ஒரே மீதி இருக்கிறது ஒண்ணு அதே அந்த இங்கிலீஷ் தான். அது தடுமாறி அப்படிதாங்க ஐயா. அதனால ஸ்கூல்ல படிக்கும்போது தெரியாது, காலேஜ்ல படிக்கும்போது பேச மாட்டேன், வேலை செய்யும்போது பேச மாட்டேன். அந்த ஒரு சிச்சுவேஷன் சர்வைவல் ப்ராப்ளம் வரும்போது தான் லாங்குவேஜ் வந்து இட் வில் கம் அவுட். ரொம்ப கரெக்டுங்க, ரொம்ப கரெக்ட். நாங்களும் அப்படிதான். காலேஜ் முடிச்சுட்டு இது கோகாக் மில்ஸ் போனப்போ அது பிரிட்டிஷ்கார மில். அங்க வந்து கம்யூனிகேஷன் வந்து தமிழ் தெரியும், கன்னடம் தெரியும், எல்லாம் தெரியும், ஹிந்தி தெரியும். ஆனா கூட இது மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷ் தான். அதனால எல்லாம் அந்த டப்பா இங்கிலீஷ் பேசி 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 அது வந்ததுதான் இங்கிலீஷ். அதோட காலேஜுக்கு சேர்ந்த போது தமிழ் மீடியத்துல இருந்து நான் காலேஜுக்கு போறேன். காலேஜ்ல எல்லாம் இங்கிலீஷ் மீடியம். பிசிக்ஸ்ல வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி வயர் அது கண்டுபிடிக்கணும். அதை தண்ணியில விட்டு பேலன்ஸ் போட்டு அதை போட்டு கண்டுபிடிக்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸி. எனக்கு இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்ங்கிறது மனசுல பதியவே இல்லை. அது எப்படி ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்? செக்ஷன்னாவே நமக்கு வந்து வெட்டுப்பரப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏரியா ஆஃப் செக்ஷன் அப்படின்னு போட்டு கொண்டு போனேன். அவர் லெக்சரர் பார்த்தாரு, இது என்ன எழுதியிருக்கு அப்படின்னாரு. ஏரியா ஆஃப் செக்ஷன் சார். அப்படின்னா என்ன தெரியுமா? சார் இது சார் செக்ஷனோட ஏரியா சார் அப்படின்னா. தமிழ்ல தெரியுமா அப்படின்னா. தெரியும். என்ன சொல்லுது? கம்பியின் குறுக்கு வெட்டு பரப்பளவு. போய் எழுதிட்டு அப்படின்னாரு. அது போய் எழுதிட்டு போன உடனே ஃபுல் மார்க் கொடுத்தாரு. கவலைப்படாத, நாலேஜ் தான் முக்கியம், லாங்குவேஜ் முக்கியம் இல்ல அப்படின்னு அவர் தான் முதல்ல சொன்னாரு. சொன்ன மாதிரி அடுத்தது அனைவருக்கும் வாழ்க வளமுடன். பஸ்ல இங்கிலீஷ் பேசியாவது நீங்க எல்லாம் பழகிட்டீங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதனாலதான் வாய்ப்பு இல்லாம அதுதான் ரொம்ப சொல்றீங்க. உமா கந்தன், சாந்தி உமா கந்தனா காந்தனாமா? உமாகாந்தன் ஐயா. உமாகாந்தன். ஆமா, உமாகாந்தன். ஓகே, ரொம்ப சந்தோஷமா. நிறைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருந்ததுமா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மாகாந்தனம்மா, சிறப்பான சிந்தனை உரை. வாழ்க வளமுடன். இது ஜனார். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சாந்தி உமாகாந்தன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நல்ல மனதை பத்தி தெளிவா எதுல மனம் மாட்டிக்குது அப்படிங்கறத எல்லாம் மனவளக்கலையில இருக்கிறது எல்லாமே மனதை பத்தி தான் இருக்கு இல்லையா? அதனால எல்லாம் 5 முறை எல்லாம் மன மாற்றம் தான். மனதை மாற்றம் அடைய செய்யணுங்கிறது நல்ல எல்லாமே கொண்டு வந்தீங்க. நல்ல சிறப்பா பேசுனீங்கம்மா. வாழ்க. ஆனா மனம் எதை நினைக்குதோ அதுவாகவே மாறி, மனம் நினைக்குது ஏதோ அதுவாகவே மாறி. ஒரு சின்ன உதாரணம், அதை மட்டும் எல்லாருமே தெரிஞ்சு. அவர் பேர் ஞாபகம் இல்லை, ஆனா அவர் வந்து ஒரு நாளையில இறந்துருவாருன்னு சொல்லி அவங்கள உங்களோட பார்ட்ஸ் எல்லாம் யாருக்காவது பயன்படும், அதனால நாங்க அதுக்காக பயன்படுத்துறோம், உங்களை ஒரு பாம்பு கடிச்ச மாதிரி நாங்க உயிர் போன மாதிரி நாங்க சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவரை அந்த ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க. விஞ்ஞானி எல்லாருமே அவ்வளோ போறாங்க. அப்ப அவங்க வேற என்ன பண்றாங்கன்னா, பாம்பு சீர்ற மாதிரி ஒரு சவுண்டு தான் கொடுக்குறாங்க. எல்லாம் 4 மூளை பாம்பு சீறிட்டு, அப்ப அவர் நினைக்கிற பாம்பு நம்மளை கொத்த வருது, சீருது அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காரு. அப்புறம் கொத்துற மாதிரி ஒரு ஊசியில கொத்துறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இறந்துடுறாங்க. இறந்த பிறகு அவங்க பிளட் அவங்கள டெஸ்ட் பண்ணா விஷம் கலந்து இறந்ததா தான் ரிசல்ட் வந்ததாமா. ஆனா கொத்துல அது மனம் அது நினைச்சது பாருங்க, உடல்ல அவ்வளவு மாற்றம் வந்திருக்கு. இத அவருக்கு சொன்னாங்க, அது பேர் தான் எனக்கு ஞாபகம். இது அவர் நினைச்சு நம்ம பாம்பு கொத்தி இருக்கிறோம்னு அந்த நினைப்பு, அந்த எண்ணம் அவருக்குள்ள அந்த எண்ணத்திலேயே அந்த விஷமாவே மாறிடுச்சாமா அந்த பிளட்ல.
அப்படின்னு சொன்னாங்க. அது அதாங்கம்மா. மாதிரி மனம் அவ்வளவு வல்லமை மிக்கது. அவ்வளவு வலிமை ஆமாங்கம்மா. அந்த வலிமை மிக்க மனவளக்கலையில மனதை வந்துதான் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிறாங்கம்மா. எல்லாமே அந்த மனதை வச்சுதான் எல்லாமே நம்ம உயர்வதும் தாழ்வதும் மனதம்தான். மனம்தான். வெள்ளத்தனைய மலர் நீட்டர் மாந்தரம் உள்ளத்தனை இதான் மகிழ்ச்சி. நம்மளுக்கு மனவளக்கலைங்கிற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காங்க. நல்லா பேசுறீங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. பேசுறத தமிழ்ல போடுவாங்க. தமிழாக்கம் செய்யலாம் இல்லைங்கய்யா? எங்களுக்கு தெரியுமில்ல. ஏங்கய்யா சேரஞ்சய்யா? நம்ம அதே சேம் இதை தமிழ்லயும் இங்க சொல்லிடுறோம்மா. ஏன்னா நீங்க நீச்சல் தெரியாதவங்களை தூக்கி தண்ணியில் ஓட்ட நீஞ்சிட்டு போயிருவாங்கல்ல, அது மாதிரி நீங்க இங்கிலீஷ் சொன்னீங்க. வாழ்க வளமுடன். நல்லா இருக்குங்க. போடுங்க, தமிழ்ல போடுங்க. வாழ்க தமிழ்ல ஒரு தடவை வளமுடன். எடுத்துடலாம் நம்ம. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு கேள்வி கேட்கலாமா ஜனார்? கேளுங்க ஐயா. இது உமாகாந்தன் அம்மாவுக்கு கேள்வி. பேராசிரியர் கூட சொல்லுங்க. இப்ப ராஜலட்சுமி அம்மா அந்த பாம்பை பற்றி சொன்னோன்னு ஞாபகம் வந்தது. சிலர் சொல்றாங்களே ஒரு பாம்புக்கு அந்த பாம்புக்கு அமைதியா இருக்கும்படி சொன்ன எல்லாரும் அடிச்சாங்க, அதை சீர வேண்டாம்னு சொன்னமா என்று சொல்லி இருக்குது. அதை பற்றி என்ன கருத்து ஐயா? இப்ப நான் எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க மனவளக்கலை அன்பர்கள் முழுக்க. ஆனா சில பேர் மனவளக்கலை அன்பர்கள் அமைதியாத்தான் இருக்க வேணும் என்று நினைத்து கொண்டு அதை அட்வான்டேஜா எடுத்துக்கொண்டு சில வழி இந்த நேரமும் சில சில துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த இடங்கள்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம்? வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்க உங்களுக்கு முடிஞ்சா. மனவளக்கலை அன்பர்கள் அமைதியா இருக்காங்கன்னு நமக்கு துன்பத்தை கொடுக்கறாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படிதானுங்களா ஐயா? ஆமா ஐயா. ஆமா 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 ஆமா. நம்ம ஒண்ணும் விலகி வந்துடணுங்க. அவங்க கிட்ட இருந்து விலகி வந்துடலாங்க ஐயா. நமக்கு எந்த நேரமும் நம்ம காப்பு போட்டுக்கணும். எண்ணத்தாலும் செயலாலும் எங்க போனாலும் நமக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, மற்றவர்களுடைய எண்ணம் நமக்கு பாதிக்க கூடாதுன்னு நம்ம நமக்கு நம்ம நல்லா காப்பும் போட்டுக்கலாங்க ஐயா. அங்க அவங்க கிட்ட இருந்து நம்ம விலகி வந்துடுறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. மத்த கருத்துக்கள் ஐயா யாராவது சொன்னாலும் சொல்லலாங்க ஐயா. பேராசிரியர் கருத்து சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க சொன்னது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஞானி ஒரு ரோடு பக்கம் போறாரு. அப்ப பாம்பு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ அவர் அந்த பாம்பு இது கல் எடுத்து எல்லாம் அடிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லிட்டு நீங்க அமைதியா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. திரும்பி வரும்போது அவருக்கு அந்த பாம்புக்கு அவ்வளவு காயம் ஆயிருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, நான் உன்னை கடிக்க வேண்டாம் தானே சொன்னேன், உன்னை சீர வேண்டாம்னு சொல்லலைல்ல அப்படின்னு சொன்னாரா அந்த ஞானி. அததான் இந்த அதெல்லாம் நம்ம சொல்லி நமக்கு இப்போ யாராவது பேசினாங்க அப்படின்னா நம்மளால இப்ப சொன்ன மாதிரி இடத்த விட்டு நகர்ந்து போயிடலாம், எல்லாம் வாழ்த்தலாம். அது ஒண்ணு. அடுத்தது அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம் இல்லையா? வாழ்க்கை. நன்றி அம்மா, சிறந்த கருத்து. வாழ்க்கை வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பேசுங்க ஐயா. வாழ்க்கையுடன் நன்றிங்க ஐயா. நான் கடைசியில ஒரு 10 நிமிஷம் தாங்க ஐயா அம்மா பேசுனதை கேட்டேன். கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்ததுனால நல்லா அந்த 10 நிமிஷம் கேட்டதுல நல்ல ஒரு அருமையான பாயிண்ட்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க ஐயா. இந்த அமாவாசை பௌர்ணமி காலங்களில் பொறுத்தவரையில ஸ்லைட்லி மென்டலி டிஸார்டர் பர்சன்ஸுக்கெல்லாம் பொறுத்தவரையில அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணும். அஸ்ட்ராலஜிக்கலாக அது அந்த மாதிரி சொல்றாங்க ஐயா, அந்த ப்ரிடிக்ஷன் கொடுக்குறாங்க அவங்க அஸ்ட்ராலஜிக்கலாக. நல்ல ஒரு அருமையான பாயிண்ட் டச் பண்ணாங்க ஐயா. வாழ்த்துக்கள். நல்ல மற்ற 6 குணங்கள் சம்பந்தப்பட்டது, 5 அளவுன்றதெல்லாம் நல்லா அருமையா பேசுறாங்க ஐயா. நல்ல பிரசன்டேஷன் ஐயா. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களுக்கு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அதாவதுமா இதுல இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னன்னா,
இப்போ இதுல மனம் அப்படிங்கிறதுல வந்து இப்ப கான்சியஸ்னஸ் பத்தி பேசுறாங்க. மனத்தினுடைய எண்ணங்கள் எப்படி உருவாகுதுன்னு பேசுறாங்க அப்படிங்களா? அத பத்தியும் கொஞ்சம் படிச்சு, இன்னும் அதுக்கு அடுத்த லெவல்ல மனம் எப்படி செயல்படுது? ஒவ்வொரு நிலைகள்ல எப்படி செயல்படுது? அப்படிங்கிறதையும் கொஞ்சம் படிச்சுக்கலாம். இப்ப வந்து நீங்க சொன்னது இவ்வளவு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜா குடுத்துட்டீங்க. எல்லாமே எடுத்து அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு நல்லா தெரியுது. ரொம்ப நல்லா குடுத்துருக்கீங்க. இதுல வந்து இப்போ சயின்டிஃபிக்கா கொஞ்சம் நம்ம அறிவியல் அரங்கத்துல இருக்கோம் அப்படின்னா, சயின்டிஃபிக்கா வந்து மனம் வந்து எப்படி மனத பத்தி என்ன ஆராய்ச்சி பண்றாங்க? இப்போ நான் அந்த ஸ்பீச்ல கூட வந்து ஒரு ஆராய்ச்சிய பத்தி பேசினேன். இதுல எத்தன பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அத மட்டும் ஜஸ்ட் சொல்றேன். அது வந்து என்னன்னா, ஒரு ஒரு எலியோட நியூரோ சிஸ்டத்துல வந்து ஒரு இந்த டியூபிள்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து மைக்ரோ டியூபிள்ஸ்ன்னு இருக்கு. அத வந்து ஆராய்ச்சி பண்ணும்போது, அது வந்து குவாண்டம் லெவல்ல, அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் நுண்ணிய நுண்ணணுக்களினுடைய நிலையில வந்து அங்க வந்து பல ஆப்பரேஷன்ஸ் நடக்குது. அதுதான் வந்து அதனுடைய அது மைண்டா வந்து செயல்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாரி அது மனிதனுடைய மூளையிலயும் அது செயல்படலாம். அப்படின்னா என்னன்னா, நம்ம மனம் வந்து பிசிக்கலா நடக்கக்கூடிய இப்ப கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. பிசிக்கலா நடக்கக்கூடிய ரியாக்ஷன் இல்லாம, குவாண்டம் லெவல்லயும் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த குவாண்டம் லெவல்ல நடக்குதுன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வந்து சொல்றாங்க இல்லைங்களா? இங்க இப்போ நம்ம வந்து டெலிபதின்னு சொல்றாங்க பாருங்க. நாம இங்க நெனைக்கிறோம். அதே நினைவு இன்னொருத்தங்களுக்கு வந்துச்சு. இல்ல நான் நெனைச்சு ஏதோ ஒண்ணு பேசணும்னு நெனைக்கிறேன். அந்த இன்ஃபர்மேஷன் இன்னொன்னுக்கு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதே மாரி ஃப்ரீக்வன்சி குறைஞ்ச லெவல்ல நம்ம போகும்போது, தவத்தின் மூலமாக குறைந்த நிலையில போகும்போது, அதே நிலையில இருந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சதோ, இல்ல ஒரு ஞானிகள் திங்க் பண்ணி அவங்களுக்கு இன்ட்யூஷனா வந்த அந்த அறிவும் நம்மளுடைய கருமையத்துக்கு வரும். கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்ற இந்த வேதாத்திரியம் கான்செப்ட்ட அது நிரூபிக்கிற மாரி இருக்குது. ஏன்னா குவாண்டம் என்டாங்கிள்மென்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? இங்க ஒரு அணுவுல ஒரு பார்ட்டிகிள்ல நடக்கக்கூடிய செயல், இன்னொரு பார்ட்டிகிள் எங்கேயோ வேற உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகிள்லயும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்படின்னு சொல்றத வச்சு பார்க்கும்போது, அப்ப இந்த டெலிபதின்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் நினைக்கும்போது, நான் நினைச்சேன் நீங்க அத சொல்ட்டீங்கன்னு சொல்றாங்க. இல்ல நான் வந்து ரொம்ப ஆழ்ந்த தியானத்துல இருக்கும்போது, எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் புரிபடுது. புரிபடாத ஒரு விஷயம், நம்ம இந்த தவம் செஞ்சு செய்ய மன அமைதி அடைய, நமக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் புரியாம இருக்கிறது, ரொம்ப எளிதா வந்து புரிய ஆரம்பிக்குது. அப்ப ஏன் புரிய ஆரம்பிக்குதுன்னா, நம்ம அதே நிலையில ஞானிகளும், விஞ்ஞானிகளும், மத்த சயின்டிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து சிந்திச்சாங்க இல்லையா? அந்த சிந்திச்ச அவங்க அந்த மனநிலையிலேருந்து சிந்திச்சிருப்பாங்க. அந்த சிந்தனையினுடைய விளைவு, அந்த சிந்தனையுடைய பதிவுகள் நமக்கும் வந்து சேரும்போது, நமக்கு புரியாத விஷயங்கள்லாம் நெறைய புரியும். அப்போ அப்ப இந்த மாதிரி வந்து நெறைய படிச்சு, ஆராய்ச்சி பண்ணி, அதை இன்னும் எடுத்து சொன்னோம்னா, நம்ம வந்து வேதாத்திரியத்துக்கு அது வலு சேர்க்கிற மாரி இருக்கும். ஆமா. வாழ்க வளமுடன். சயின்டிபிக்கலா சொல்றீங்க. சயின்டிபிக்கலா என்ன ஆராய்ச்சி அந்த மாதிரி சொல்றீங்களாங்கய்யா? ஆமாமா. சயின்டிஃபிக்கானா பியூரா சயின்டிஃபிக் இல்ல. மனம் எப்படி செயல்படுது? ம், ம். மூளையில எப்படி அது இயங்குது? ம், இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ம், ம், அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ம். கேட்கலாம். கேட்டு அதையும் ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்து இங்க சொன்னோம்னா, அத வந்து நெறைய பேருக்கு சிந்தனை தூண்டுதலா இருக்கும். ம், அவங்க அத பத்தி இன்னும் மேபி ம், யாராவது ஆராய்ச்சி பண்றதுக்கு விருப்பப்படுறவங்க கூட, அத பத்தி போயி அவங்க தேடி ம். கண்டுபிடிப்பாங்க. சரிங்கய்யா, ஆனா, முயற்சி இப்ப புதிய பண்றேங்கய்யா. கண்டுபிடிப்புகள் அவங்க ஐயா வந்து சொன்ன அந்த மனவளக் கலையில அவரு குடுத்திருக்கிற அந்த தியானம், அந்த ஆராய்ச்சி, அகத்தவம் அது எல்லாமே வந்து எப்படி வந்து மன அலைச்சூழல குறைச்சு நம்ம இறைநிலைக்கு கிட்ட கொண்டு போகுது அப்படின்னு சொன்னா, அப்ப இறைநிலையில என்னென்ன தகவல்கள் இருக்கோ, அந்த தகவல்கள்லாம் நம்ம கருமையத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து பதியும். ஆமாங்கய்யா. ம், அப்படிங்கிறத வந்து அவங்க ஆராய்ச்சியில இப்போ ம். ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ம், 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 ம். அதுதான் நியூரோ நல்லா சயின்ஸ்ல இருக்குங்க. ம். இன்னும் மேம்படுத்திக்கிறதுக்கு எப்படிங்க எந்த இதுல போயிட்டு அதெல்லாம் கண்டுபிடிக்கலாங்கய்யா? என்ன அந்த மாதிரி விளக்கங்கள் தேவைன்னா எங்க போய் கண்டுபிடிக்கலாங்கய்யா? எடுக்கலாம் அது அதெல்லாம். வந்து அது நீங்க அம்மா இன்டர்நெட்ல வாழ்க தேடலாம். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். உங்க பக்கத்துல வாழ்க வளமுடன்ங்கய்யா. லைப்ரரி ஏதாவது இருக்குதுங்களா? லைப்ரரி இங்க இல்லைங்கய்யா. நானே டிஸ்ட்ரிக்ட் ஹெட் இங்க குவார்டர்ஸ் எங்கம்மா இல்லைங்கய்யா. இருக்கிறீங்க?
நான் இப்போ கொடைக்கானல்ல இருக்கேங்க ஐயா. அதனால எல்லா ஊர்லயும் இருக்குங்க ஐயா, லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரியில போய் மைண்ட் உண்டான ஏரியா காமிங்கன்னா காமிச்சிருவாங்க. மனம். அதுல இருக்கிற புக்கை எடுத்து நீங்க எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சு குறிச்சுக்கிட்டு இல்லைன்னா செல்போன்ல போட்டோகிராஃபி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்ல புக்கா இருந்தா நீங்க அட்ரஸ் குறிச்சுக்கிட்டு பணம் கட்டினீங்கன்னா அவன் பார்சல் உங்களுக்கே அனுப்பிச்சு விட்டுருவான். லைப்ரரிக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் எடுக்கலாம். சரி சரி சரிங்கய்யா. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அது ஆராய்ச்சி பண்ணிட்டீங்கம்மா. இப்ப நிறைய ஆராய்ச்சின்னா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டீங்க. அதுவே ஆராய்ச்சி தான். இவ்வளவு தூரம் இதெல்லாம் எடுத்து கோர்த்து ஒரு தகவல் திரட்டிட்டீங்க பாத்தீங்களா? அப்ப இது கூடவே இன்னும் அடிஷ்னலா எடுத்து இப்போ சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க, இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, மனம் எப்படி செயல்படுதுங்கிறத அறிவியல் பூர்வமா எப்படி ப்ரூவ் பண்ணிருக்காங்க, இல்ல வேற வேற மத்த தத்துவ ஞானிகள் எப்படி சொல்றாங்க. நிறைய தத்துவ ஞானிகள் சொல்லியிருப்பாங்க, மனதை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா? அப்ப அதையெல்லாம் எடுத்து கோர்த்தீங்கன்னா இதையே வந்து ஒரு ஆர்டிக்கலா நம்ம வந்து போடலாம். சரி சரி சரி. அதனாலதான் நம்ம புக்ஸ் பேச எதுவும் இல்லைங்க ஐயா. சொல்றதுனுடைய நாங்க ஊருக்கு போறதுனால போன்ல சாமிஜி இதை வச்சு மட்டும் எடுத்துக்கிட்டேங்க ஐயா. மற்றபடி புக்ஸ் ஓகே. எல்லாம் அங்கங்க ஊர்ல இருக்கிறதுனால நான் எதுவும் கையில வச்சுக்காதனால இருக்கிறத வச்சு பண்ணிட்டேங்க ஐயா. ரைட்டுங்கம்மா, சந்தோஷம். இல்ல நம்ம பேச வைக்கிறது, எல்லாரையும் பேச வைக்கிறது காரணம் என்னன்னா அவங்களுடைய சிந்தனையை தூண்டி அவங்க பேசும்போது அதுக்குன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்றாங்க, புக்ஸை தேடுறாங்க, படிக்கிறாங்க, பாக்குறாங்க, அப்ப ஒரு தகவல்கள் திரட்டுறாங்க. அப்ப திரட்டும் போது அது கூடவே கொஞ்சம் அடிஷ்னலா இன்னும் கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டோம்னா அது இன்னும் வந்து ஒரு நல்ல விளைவை கொடுக்கும் அப்படிங்கறதாங்கம்மா கருத்து. சரிங்க சரிங்க சரிங்க. வாழ்க நன்றிங்க வளமுடன். ஐயா. நன்றிங்க. வாழ்க நேரம் வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நேரம் கருதி இந்த இதை இந்த அளவில் யாருமா மைக்க காந்தி உமா அம்மா அருட்காந்த செல்வி அம்மா மைக்க மீட் பண்ணிக்கிங்க. மீண்டும் நாளை காலை 4:30 மணி தவத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.